இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லவ்லி ஹிப் ஓப்பனர். சரிங்களா? ஹிப்ஸ் உட்காந்து நிறையவே டைட் ஆகும். டைட் ஆன உடனே வாட் ஹேப்பன்ஸ், இந்த லோவர் பாடியில் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் நர்வ்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹிப்போட அட்டாச்மெண்ட்டில் நிறைய நர்வ்ஸ் இருக்குது காலில் போகிறது. ஸோ காலில் வர நம்னஸ், வெரிகோஸ் வெயின்ஸ், இது மாதிரி நிறையவே ப்ராப்ளம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஹிப் ஓப்பன் பண்ணால் இதெல்லாம் நிறையவே ரிலீஸ் ஆகும். இந்த போஸோட பேர் ஆஞ்சநேயாசனம். நம்ம ஹிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு யூ கேன் கோ இன் டு த பாஸ்டர். ஆஞ்சநேயான்னு எல்லாரும் சாமி ஓட பேர் தான், ஹனுமாரோட பேர். அவர் பண்ண போஸ் தான் நிறையவே யோகா டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ போஸ் எப்படின்னா, நம்ம ரைட் லெக்கை மேட்டோட ஃப்ரண்ட் இடத்துக்கு எடுத்துடுவாங்க. டோஸ் எப்போவுமே அந்த ஷார்ட் சைட் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேட்டோட எவ்வளோ பின்னாடி எடுக்க முடியுமோ ஒரு பெரிய லஞ்ச் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டோஸும் ஆங்கிள்ஸும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். சரிங்களா? ரெண்டும் ஒரு வாலில் நிற்கிற மாதிரி யூ ஷுட் கீப் த டோஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இன் த சேம் லைன். அதுக்கப்புறம் ஹிப்ஸை நல்லா பெண்ட் பண்ணி 2 கையும் மேலே தூக்கி bring your palms together. அஞ்சலி முத்ரா இல்லைனா நமஸ்தே முத்ரான்னு சொல்லுவோம். காதோட 2 சைட்லேயும் கையை வைக்கணும். ஸ்குவீஸ் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் பெலியை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் த பாஸ்டர் 5 breaths. ஸ்லோலி கையை ரிலாக்ஸ் பண்ணி யூஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த பேக் லெக் அண்ட் அப்படியே நேராக நிற்கிறதுக்கு 2 காலும் சேர்ந்து எடுத்துவாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பாஸ்டர் ஆஞ்சநேயாசனா. ஆஞ்சநேயர் இல்லைனா ஹனுமார் ஸ்ரீலங்கா போகிறதுக்குள்ளே இந்த பாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் குதிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஞ்சநேயாசனா நம்ம தைஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஹாம்ஸ்ட்ரிங்ஸையும் நிறைய லெங்த் கொடுக்கும், ஹிப்ஸையும் நல்லாவே ஓப்பன் பண்ணும். ஸோ ஒரு 3 பெனிஃபிட் இந்த பாஸ்டருக்கு. இங்கே தொடையில் நிறைய டைட்னஸ் இருந்தால், ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் டைட்னஸ் இருந்தால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஓப்பனும் பண்ணும். இது மாதிரி சில சப்போஸ் தான் இருக்கும் யோகாவில் வேறு ஸ்ட்ரெங்த், லெங்த் அண்ட் மொபிலிட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தெம். டெஃபினட்டாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அண்ட் என்ஜாய் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? அதுக்கு ஏதாவது விலை இருக்கா? மகிழ்ச்சிங்கிறது வாடகைக்கு கிடைக்குமா? ரொம்ப விலைன்னா கொடுத்து வாங்க முடியாது. வாடகைன்னா அப்பப்போ கொடுத்து ரெண்ட்டுக்கு போய் குடியிருந்துட்டு வந்துடலாம். அந்த மகிழ்ச்சியில் கிடைக்குமா? இல்லை விலை கொடுத்து தான் வாங்கணுமா? அது எப்படிப்பட்டது, எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னு வச்சுக்கோங்க, நீண்டுக்கிட்டே போகும். ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும்போது அழுதுகிட்டே தான் பிறக்கிறான். யாரும் சிரிச்சுக்கிட்டே பிறக்கறல. பூமிக்கு வந்துட்டேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு எந்த குழந்தையாவது சிரிக்குதா? பிறந்தோடனே அழுகுது. அந்த குழந்தை அழுகலைன்னா நம்ம வருத்தப்படுறோம். பிறந்த உடனே குழந்தை அழுகலைன்னா தண்ணியில் முக்கி எடுத்து அதை அலற வைப்பாங்க. அது மாதிரி செய்வாங்க. அப்புறம்தான் என்ன பண்ணுறோம், குழந்தை முன்னாடி கிளுகிழுப்பி ஆட்டி சிரி சிரி சிரின்னு சொல்லி நம்ம சிரித்து காட்டி அந்த குழந்தைக்கு சிரிப்பு மூட்டுறோம். அப்புறம் அது சிரிக்க ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொரு தடவையும் சிரித்து 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 வந்து கடைசியில் கல்யாணம் ஆகும்போது பொண்ணு மாப்பிள்ளை வாழ்க்கையில் கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுங்கன்னு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறார். அதோடு சரி, அதுக்கப்புறம் சிரிப்பு வருமானது நீங்களாக முடிவு பண்ணிங்க அப்படின்னு அதை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. மகிழ்ச்சி இருந்தால் சிரிப்பு வரத்தான் செய்யும். ஆனால் பல பேருக்கு அது வரலை. அது மகிழ்ச்சிங்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது, எல்லோரும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஞானிகள் முதற்கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத. ஒரு துறவி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய துறவி. அவர் ஊர் ஊராக போவார், அங்கங்கே பிரசங்கம் பண்ணுவார். முடிஞ்சோடனே ஊர் மக்கள் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளை, ஐயங்களை, துன்பங்களை சொல்லி இதுக்கு என்ன மாற்றுன்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்வார். அந்த துறவி அங்கே வந்திருக்கார் அந்த ஊருக்கு. அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரன் அவன் நேராக வந்தான். சாமி வணக்கம், துறவிகிட்ட வணக்கம் சொன்னான். மகிழ்ச்சினா என்ன? அது எனக்கு இல்லவே இல்லையே. நான் மகிழ்ச்சியை எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உடனே துறவி வேறு ஒன்றும் கேட்கல, உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நிலபலம் இருக்கிறதாகவும், நகை நட்டுகள் இருக்கிறதாகவும், வீடு வாசல் கார்கள் எல்லாம் நிறைய இருக்கிறதாகவும் அந்த பணக்காரன் பூரா பட்டியல் மாதிரி சொன்னான்.
ஒன்றும் செய்யாத, இன்றைக்கி ஒரு நாள் முழுசாக டைம் தர்றேன், என்ன பண்ணு, மொத்தமாக இப்போ நீ சொன்ன சொத்து பத்து பூராத்தி விற்றுரு, எவ்வளோ வந்த விலைக்கு விற்றுரு, எவ்வளோ ஒரு ரேட்டு கேட்குறாங்களோ, இன்றைக்கி என்ன ரேட்டு போகுதோ நகை, சொத்து, இடம், வீடு, காரு, பங்களா எல்லாத்தையும் விற்று மொத்தமாக ஒரு மூட்டையை கட்டி தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு இங்கே நாளை காலையில் வா, நான் உனக்கு அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன், மகிழ்ச்சினா என்ன, எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓ, எங்கேயோ விலை கொடுத்து வாங்க போகிறாரு போட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு இவரும் போய் வந்த விலைக்கு பூராத்தையும் விற்றுட்டார். பணக்கார் மொத்தமாக விற்று ஒரு பெரிய துணி மூட்டையில் கட்டி தலையில் சுமக்க முடியாமல் சுமந்துக்கிட்டு காலையில் மறுநாள் காலையில் வந்து நின்னார் துறவிக்கிட்ட. பூராத்தையும் விற்றுட்டியா? விற்றுட்டேன். எல்லா காசும் இதுக்குள்ளே இருக்கா? இருக்குது அப்படின்னோடனே சாமியார் என்ன பண்ணார், நல்லா ஓங்குதாங்க இருக்கக்கூடிய ஆள் தான். பார்க்குறதுக்கு சாமியார்னா நோஞ்சான்லாம் கிடையாது, நல்லா திடகாத்திரமாக இருக்கிறவர் தான். படக்குன்னு அந்த பணக்காரர் தோளில் இருந்த பண மூட்டை இருக்குல்ல, அப்படியே மொத்தமாக பிடுங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. என் பணம் என் பணம் என் பணம்னு இந்த பணக்காரர் பின்னாடியே ஓட ஆரம்பித்தார். சாமியார் பணத்தை பிடிங்கிட்டு ஓடுறாரு அப்படின்னு அவர் அந்த ஊரையே சந்தாக சுற்றி அந்த துறவி ஓட ஆரம்பித்தார். இவரும் விரட்டி சுற்றி வந்து கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சுற்றில் விட்டு அந்த கிராமத்தையே சுற்றி முடிச்சுட்டு திரும்ப வந்து எங்கே ஆரம்பித்தாரோ அந்த இடத்துல வந்து மூச்சரைக்க அந்த மூட்டையோடு நின்னார் துறவி. இவரும் பின்னாடி வந்து கரெக்டாக நின்னார். என் பணம் அப்படின்னாரு. இந்த மூட்டை வச்சுக்க அப்படின்னோடனே வாங்கிட்டு வா இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாரு அந்த பணக்காரர். உடனே துறவி கேட்டார், இது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சியே இல்லையே, எனக்கு சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ மட்டும் இந்த சந்தோஷம் எங்கேருந்து வந்துச்சுன்னு. எது உங்ககிட்ட இல்லையோ அதை பற்றி தான் வந்து மனம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பணத்தை பிடுங்கிட்டு ஓடனோடனே தான் உனக்கு தெரியுது, ஆகா நம்ம மகிழ்ச்சி நம்மளை விட்டு போகுதேன்னு. இது வரைக்கும் அது கூட தான் இருந்த, ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை. இப்போ எப்படி புதுசாக வந்துச்சு? மனசு தாப்பா எல்லாம். நீ கையில் பணம் இருக்கோ இல்லையோ, இருக்கிறதாகவும் இல்லைனாலும் பரவாயில்லைன்ற மாதிரியும் மனசை வச்சுக்கிட்டோம்னா மகிழ்ச்சி எப்போயுமே நிறைஞ்சு நிற்கும். பொருள்களில் இல்லை மகிழ்ச்சி, நம் மனங்களில் தான் நிறைந்திருக்கிறது மகிழ்ச்சி. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நாம பார்க்க போறது, நீதிபதிகள் தீர்ப்புக்கு பிறகு பேனா முனையை உடைப்பது ஏன்? நீங்க பத்திரிகை செய்திகள்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மரண தண்டனைக்கு எதிராக உலகம் முழுக்க பல குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. மரண தண்டனை வழங்குவது ஒரு மனித தன்மையற்ற ஒரு செயல். அதனால உலகத்துல எந்த மனிதனையும் இன்னொரு சக மனிதன் வந்து சட்டத்தின் அடிப்படையில இருந்தாலும் நம்ம தண்டிக்க கூடாது. ஒரு உயிரை பறிக்கக்கூடிய சக்தி ஒரு மனிதனுக்கு கிடையாது. அதனால அந்த தண்டனை இருக்கவே கூடாது உலகம் முழுக்க அப்படின்னு பல அமைப்புகள் உலகம் முழுக்க போராடி கொண்டே வருவதை நீங்க பார்த்துருக்கலாம். அதனால என்ன பண்றாங்கன்னா, எப்பேற்பட்ட கொடுமையான தண்டனை செய்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்காம அதை ஆயுள் தண்டனையை அவங்க மாத்திடுறாங்க. அப்படி இரட்டை ஆயுள் தண்டனை அந்த மாதிரிலாம் கூட வாழ்நாள்ல 2 முறை அவங்க ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்லாம் கூட அதை கடுமையாக்கி சட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா ஒரு சில வழக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா, யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு தவற ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதுதான் சரியா இருக்கும். அதை பார்த்துதான் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு அச்ச உணர்வு வரும். இது மாதிரி ஒரு தவறை இனிமே யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பாடமா இது இருக்கணும் அப்படின்னு தாங்க முடியாத ஒரு கொடுமையான செயல் நடக்கும் பொழுது அதற்கு இந்த மரண தண்டனை தான் தீர்வு அப்படின்னும் உலகம் முழுக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரண தண்டனை வழக்குகளுக்கான தீர்ப்பு வர்றதை நீங்க பார்த்துருக்கீங்க. அப்படி அந்த தீர்ப்பை வந்து ஒரு நீதிபதி அவர்கள் வழங்குகிறார் அப்படின்னா அவ்வளவு எளிதில் அப்படி வழங்க முடியாது. அப்போ அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் விசாரித்து, அதன் பிறகு உயர் நீதிமன்றம் விசாரித்து, அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் விசாரித்து தான் அந்த தீர்ப்பு வந்து இறுதி நிலைக்கு வரும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க, கருணை மனு அப்படின்னு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து
குடியரசுத் தலைவரும் அந்த கருணை மனுவை நிராகரிச்சிட்டாரு அப்படின்னா தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த மரண தண்டனை வந்து நிகழ்த்தப்படும். இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் தெரிந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம், நாட்டையே உலுக்கிய சம்பவம் வந்து மும்பையில நடந்த ஒரு பெரிய ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல். அதுக்கு காரணமாக இருந்த மிக முக்கியமான ஒரு தீவிரவாதி அஜ்மல் கசாப். அவர் வந்து பிடிபட்ட உடனே அவருக்கான வழக்கெல்லாம் முறைப்படி நடத்தப்பட்டு அவருடைய குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு அதன் பிறகு அவருக்கு மரண தண்டனை என்று விதிக்கப்பட்டது. அவருடைய கருணை மனுவும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. அவங்க நிராகரிச்சுட்டாங்க. அதன் பிறகு அஜ்மல் கசாப் வந்து தூக்கிலிடப்பட்டார். அந்த மாதிரி நம்ம சமீபத்துல இது பார்க்கணும் அப்படின்னா கூட கொரோனா நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கடையை திறந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற குற்றஞ்சாட்டப்பட்டு தந்தை மகன் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையத்திலேயே வந்து இறந்துடுறாங்க. அந்த வழக்கு முறையா விசாரித்து சமீபத்துல நீதியரசர் முத்துக்குமரன் அவர்கள் வந்து காவல் ஆய்வாளர் உட்பட 9 பேருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சார். அந்த தீர்ப்பிலேயே அவர் ரொம்ப அழகா தெளிவா அதை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இது அரிதினும் அரிதான ஒரு வழக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். மற்ற வழக்கு மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியாது. வேலியே பயிரை மேய்ந்தது போல சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவங்களே சட்டத்தை வந்து மீறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்படின்னு ஆதாரபூர்வமாக அவர் அந்த தீர்ப்பை எழுதினார். எதற்காக இந்த மாதிரி பேனாவுடைய நிப்பை அவங்க வந்து உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த தீர்ப்பை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் அந்த தீர்ப்பினால எந்த பாதிப்பும் வரக்கூடாது. உளவியல் ரீதியா அவங்களும் வந்து இது தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது, இதன் பிறகு இதுல வந்து மாற்று கருத்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அதுல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நடைமுறையே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேருந்து நம்ம இந்திய சட்டங்கள்ல தண்டனைகள்ல தொடரக்கூடிய சில விஷயங்கள் இன்னைக்குமே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒண்ணுதான் வந்து மரண தண்டனைக்கான தீர்ப்பு வழங்கினோடனே அந்த பேனா முனையை உடைப்பது என்பது. 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தண்டனை என்பது அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு மருத்துவர் வந்து ஒரு உயிருக்கு ஒரு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை காப்பாத்துறதுக்காக அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவர் உயிர் பிரிந்து அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்லையா, அவர் மன ரீதியா பாதிக்கப்படுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளியினுடைய உயிர் பிரிவதற்கு இந்த தீர்ப்பு, இந்த இந்த பேனா, இந்த நிப்பு தானே காரணமா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வைத்துக்கொண்டு வேறு எதுவும் பயன்பாடும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பேனா முனை வந்து உடைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. உளவியல் ரீதியா அந்த நீதிபதிக்கும் அந்த தீர்ப்பிலிருந்து விடுபடணும், அவருக்கும் வந்து எந்த விதமான மன ரீதியான பாதிப்பும் வரவும் கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அது முறிக்கப்படணும், அது பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா தான், ஒரு சிம்பலா தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நீதிபதிகள் அரிதினும் அரிதான இது போன்ற மரண தண்டனை வழக்குகள்ல தீர்ப்பு எழுதி முடித்த உடனே அந்த பேனா முனையை வந்து ஒடிச்சிருவாங்க. அது ஒரு துன்பியல் சம்பவம் இல்லையா, ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு. இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்துல தொடரக்கூடாது. இது ஒரு பாடமாக இருந்து பலரும் வந்து நல்வழிக்கு வரணும். ஏன்னா நம்முடைய இந்திய சட்டங்கள் தண்டனைகளுடைய நோக்கமே குற்றவாளிகள் திருந்த வேண்டும் என்பதுதான். ஆனா இப்படித்தான் பேனா முனையை உடைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய இந்திய சட்டப்பிரிவுல எதுலையும் அவ்வளவா குறிப்பிடப்படலை அப்படிங்கிறதையும் நம்முடைய வல்லுநர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வரக்கூடிய நடைமுறைங்கிறனால இன்னைக்கும் அது தொடருது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.